அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாம் இன்றைய தினம் மிக பிரதானமான ஒரு நாளிலே உங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறோம். அதாவது முஸ்லிம்களாகிய எங்களுடைய ஈதுல் அல்ஹா ஹஜ்ஜு பெருநாளை அஹ், இலங்கை வாழ் முஸ்லிம்கள் அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே அவர்களுக்காக நாம் எமது புல்லட் நியூஸ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஈத் முபாரக். அனைவரும் நல்லபடியாக இந்த பெருநாளுடைய இந்த தினத்தை கொண்டாடி மகிழ்வதற்கு ஏக இறைவன் அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையுடன் நாம் இன்றைய தினம் குச்சவெளி பிரதேசத்திலே அமைந்திருக்கின்ற மிக ஏற்கனவே நடந்த பல வட்டார தேர்தல்கள், பல விடயங்கள் சம்பந்தமாக இந்த பெருநாளுடைய தினத்திலே பெருநாளையும் ஞாபகப்படுத்தி கொண்டு அந்த விடயங்களையும் அலசி ஆராயலாம் என நாம் நினைக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் குச்சவெளி பிரதேசத்திலே குச்சவெளி வட்டாரத்திலே போட்டியிட்ட எங்களுடைய முஸ்லிம் காங்கிரஸ் உடைய அடிமட்டத்திலிருந்து உச்சம் தொட்ட முஸ்லிம் காங்கிரஸ் போராளி யாசிர் அரஃபாத் அவர்களை நாம் சந்திக்க வந்திருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. ஈத் முபாரக். பெருநாள் வாழ்த்துக்கள். ஈத் முபாரக். சகோதரர் யாசிர் அரஃபாத் அவர்களே, இன்று இந்த பெருநாளுடைய இந்த சந்தோஷமான தினத்திலே உங்களை பற்றி சில விடயங்களை கூறுங்கள் எங்களுடைய நேர்களுக்காக வேண்டி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று ஈதுல் அல்ஹா ஹஜ்ஜு பெருநாளை கொண்டாடுகின்ற அனைத்து இஸ்லாமிய உறவுகளுக்கும் எனது பணிவான சலாத்தை தெரிவித்தவனாக இந்த புல்லட் நியூஸின் ஊடாக எனக்குரிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த மௌலவி என்றும் என் மதிப்புக்குரிய சிரேஷ்ட ஊடகவியலாளர் நவீத் நஜாஹி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எனது பெயர் மதார் மேதீன் யாசிர் அரஃபாத். நான் குச்சவெளி ஜாயா நகரை புறப்பிடமாகவும் வசிப்பிடமாகவும் கொண்டவன். நான் மூதூர் நஜ்வத் உலமா அரபு கல்லூரியிலே கல்வி பெற்றவன். அதே போல கிண்ணியா அல்லக்ஸா, அதே போல குச்சவெளி அல்நூரியா முஸ்லிம் மகா வித்தியாலயம், தி விவேகானந்தா தமிழ் மகா வித்தியாலயம் ஆகிய பாடசாலைகளில் கல்வி கற்ற நான் 2008ஆம் ஆண்டு, அதாவது குறிப்பாக எனது மதர்சா கல்வி 2010ஆம் ஆண்டு நிறைவடைவதற்கு முன்னரே இருந்து 2008ஆம் ஆண்டிலிருந்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய ஆதரவாளராக, அபிமானியாக செயற்பட்டு வருகின்றேன். அதே தோரணையில் கடந்த 2025ஆம் ஆண்டு இடம்பெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் குச்சவெளி பிரதேசத்திலே குச்சவெளி வட்டாரத்தில் முஸ்லிம் காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்டு தோல்வியடைந்து சுருக்கமாக கூற முடியும். உங்களை பற்றி என்னுடைய நேர்களுக்கு கூறியிருந்தீர்கள். இந்த இடைப்படை ஆரம்ப காலத்தில் 2008ஆம் ஆண்டு என்று கூறியிருந்தீர்கள். முஸ்லிம்களுடைய போராளியாக நீங்கள் களமிறங்கியது. அன்றிலிருந்து அந்த நீங்கள் இந்த காலகட்டத்திலே எலெக்ஷன் கேட்டதில் அந்த இடைப்பட்ட காலத்திலே உங்கள் முஸ்லிம் காங்கிரஸ் ஊடாக ஏதாவது பதவிகள் வகித்திருந்தீர்கள்? அவ்வாறு எந்தவித பதவிகளும் வகிக்கவில்லை. ஆனால் 2008ஆம் ஆண்டு மாகாண சபை தேர்தலில் எங்களுடைய தேசிய தலைவர் கூட திருகோணமலை மாவட்டத்தில் போட்டியிட்டு சென்றோம். ஒரு சிறுவராக கட்சியுடைய செயற்பாடுகளிலும் கட்சிக்கு ஆதரவு திரட்டுகின்ற பணிகளிலும் எங்களோட பகுதியில் இருக்கின்ற கட்சி முக்கியஸ்தர்களோடு இணைந்து பணியாற்றியிருக்கின்றேன். அதே போல 2012ஆம் ஆண்டு நடைபெற்ற மாகாண சபை தேர்தலின் பிற்பாடு எமது பகுதியிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் RM அன்வர் அவர்களுடைய பிரத்யோக செயலாளராக சில காலம் பணியாற்றியிருக்கின்றேன். அதற்கு பிற்பாடு இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே 2025ஆம் ஆண்டு போட்டியிட்டிருக்கின்றேன். உண்மையிலே நாங்கள் உங்களை களம் காணுவதற்கு நாங்கள் தேர்தல் காலங்களிலே இந்த 2025 பிரதேச தேர்தல் காலங்களிலே உங்களை நாம் பல தடவைகள் முயற்சித்துதான் இருந்தாலும் உங்களுடைய வேலைப்பளு காரணமாக உண்மையிலேயே அது தடைப்பட்டிருந்தது. மற்றும் இன்னொரு என்ன காரணங்களால் தடைப்பட்டிருந்தது. தற்பொழுது இன்றைய தினம் பெருநாளுடைய தினத்திலே இந்த சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. அதையிட்டு நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். அத்தோடு நீங்கள் இந்த முஸ்லிம் காங்கிரஸ்ல இருந்து உங்களுக்கு ஆரம்ப காலத்திலிருந்து இப்ப தேர்தலிலே களம் காண வேண்டும், இந்த அரசியல் இந்த ஒரு எலெக்ஷனிலே நாம் இறங்க வேண்டும் என்ற ஒரு தூர நோக்கு இருந்ததா? அவ்வாறு இல்லை. ஆனால் ஆரம்ப காலங்களிலே எங்களுடைய கட்சியுடைய
தேசிய ரீதியான நடவடிக்கைகள், அதே போல கட்சியில் இருக்கின்ற குறிப்பாக எனது தந்தை ஒரு அடிப்படை முஸ்லிம் அரசுடைய ஒரு ஆதரவாளர். அதே போல எங்களுடைய முன்னை நாள் பிரேசவை உறுப்பினர் ஆசிக் முகமது, எங்களை விட்டு மறைந்த மர்ஹூம் மீசான், அதே போல பலீல் அமீன், இதே போல எங்களுடைய ஊரிலே இந்த கட்சிக்காக பல பாடுபட்ட பல்வேறு தரப்பினர் இருக்கிறார்கள். அவர்களுடைய செயற்பாடுகளால் கவரப்பட்டு இந்த கட்சிக்கு தொடர்ந்து ஆதரவளிக்கின்ற ஒரு மனநிலை உருவாகியது. நீங்கள் கடந்த காலங்களிலே இந்த கட்சியிலே இருந்தவருடைய செயற்பாடின் மூலமாக கவரப்பட்டு நீங்கள் இந்த கட்சிக்குள் உள்வந்தீர்கள் அல்லது இதன் மீது ஆசை கொண்டீர்கள். அந்த விடயம் இன்று வரைக்கும் உங்களை கவரக்கூடிய மாதிரியான செயற்பாடுகள் கட்சியிலே நடந்திருக்கிறதா? இன்ஷா அல்லாஹ், நிச்சயமாக. இந்த தற்போது இருக்கின்ற இந்த அரசியல் சூழ்நிலையில் சில வெறுப்பு வெறுப்புகள் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் கூட கட்சியுடைய ஆரம்ப காலங்களில் இருந்த நிலவரங்கள், குறிப்பாக இன்னொரு முஸ்லிம் கட்சியோ அல்லது அரசியல் கட்சிகளுடைய பிரவேசம் குறைந்த ஒரு காலத்தில், ஏனென்று சொன்னால் குறிப்பாக 2009ஆம் ஆண்டு உள்நாட்டு யுத்தம் முடிவடைந்ததன் பிற்பாடுதான் உயிர் அச்சுறுத்தல், அதே போல விடுதலை புலிகளுடைய பயங்கரவாத பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிய சந்தர்ப்பத்தில் தான் இங்கு இலங்கையில் பொதுவாக இலங்கை வடகிழக்கு வெளியிலும் இந்த அரசியல் கட்சிகளுடைய புது புது கட்சிகளுடைய தோற்றங்கள் ஆரம்பித்தது. எனவே அது உள்நாட்டு யுத்தம் முடிவதற்கு முன்னால் இந்த கட்சிக்காக வேண்டி எங்களுடைய களத்தில் இருந்த கட்சியுடைய செயற்பாட்டாளர்களுடைய அந்த உயிர் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் சமூகத்துக்காக வேண்டி தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஊருடைய பிரச்சனைகளை, உயிர் அச்சுறுத்தல் இருந்தும் குடும்ப ரீதியான சுமைகள் இருந்தும் அதனை துணிவாக மேற்கொண்ட சில விடயங்கள் என்னை கவர்ந்திருந்தது. நாம் கேட்டது என்னவென்றால், உங்களுடைய கட்சியினுள் தற்பொழுதும் உங்களை கவரக்கூடிய மாதிரியான செயற்பாடுகள், அதாவது நாங்கள் எதை வைத்து கேட்கின்றோம் என்றால், கட்சியுடைய அடிப்படை தொண்டர்கள் அல்லது ஆரம்ப அபிமானிகள் புறந்தள்ளப்படுகின்ற காட்சிகளை அண்மை காலங்களிலே காணக்கூடியதாக இருந்தது. இது சம்பந்தமாக நீங்கள் என்ன கூற வருகிறீர்கள்? புறந்தள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்று சொன்னால், அரசியல் கட்சிகள் என்று சொன்னால், அதாவது குறிப்பாக மக்கள் மத்தியிலே மிகவும் பிரபலமான அரசியல் கட்சிகளே அந்த இடத்தை தக்க வைப்பது என்ற விடயம், அந்த தங்களுக்குரிய அடுத்த கட்ட வேட்பாளரோ அல்லது அது தொடர்பான இன்னொரு நடவடிக்கைகளே அந்த இடத்தை தக்க வைக்கின்ற விடயம் ஒரு சாதாரண கட்சிகளுக்கும் மக்கள் மத்தியிலே செல்வாக்கு இருக்கின்ற கட்சிகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. எனவே அந்த பிரபலமான கட்சி எங்களுடைய பிராந்தியத்தில் அதே போல முஸ்லிம்கள் மத்தியிலே மிகவும் தாக்கம் செலுத்துகின்ற ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் போன்ற கட்சிகளிலே அந்த இடத்தை வகிக்கின்றது, அந்த இடத்தை பிடிக்கிற விடயம் மிகவும் ஒரு பாரிய போட்டி நிலவுகின்ற ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்கின்ற போது சில வெறுப்புகள், கசப்புகள் ஏற்படுகின்றது வளமையான விடயம். என்றாலும் கூட கட்சியில் தொடர்ந்து இயங்குவதற்குரிய முக்கியமான இன்னொரு காரணம் என்னென்றால், எங்களுடைய கிராமம் சார்பான பிரச்சனைகள் வருகின்ற போது, அதாவது கள விஜயங்கள், உதாரணமா ஒரு காணி அபகரிப்பு, மீனவர்கள் தொடர்பான பிரச்சனைகள், அதே போல விவசாயிகள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள், இரண்டு சமூகங்களுக்கு இடையிலான பிரச்சனை, அதே போல படையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான இவ்வாறான பிரச்சனைகள் இடம்பெறுகின்ற போது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய மக்கள் பிரதிநிதிகள் அந்த களத்தில் இருக்கின்ற ஒரு வரலாறு இருந்து வந்திருக்கிறது. ஏனைய கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலுமோ அல்லது மக்கள் அங்கீகாரம் பெற்ற கட்சியுடைய அங்கீகாரம் பெற்றவர்களாக இருந்தாலும் அவர்கள் அந்த களத்தில் இருக்கின்ற விடயம் என்பது அதாவது குறைந்த விடயங்களிலே அவர்கள் அந்த தாக்கம் செலுத்துவார். ஆனால் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய மக்கள் பிரதிநிதிகளாக இருந்தாலும், அதே போல கட்சியுடைய பதவிகளில் இருப்பவர்களாக இருந்தாலும், கட்சியுடைய ஆதரவாளர் இருந்தாலும், மக்களுக்கு அந்த பிரச்சனை இருந்தால் அவர்கள் அந்த களத்தில் இருக்கின்ற விடயம் மிகவும் பாராட்டத்தக்கது. அதுதான் என்னை கவர்ந்தது இதுவரை. நாம் இந்த விடயத்திற்கு வருவோம். கடந்த 2025ஆம் ஆண்டு கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் சம்பந்தமாக சில விடயங்கள் பேச வேண்டியிருக்கிறது. நாம் அறிந்த வகையிலே, நாம் கண்காணித்த வகையிலே ஆரம்பத்தில் இருந்து நீங்கள் உங்களுடைய வட்டாரத்திலே, அதாவது பிரதானமாக குச்சவெளி பிரதேச சபைக்கு உட்பட்ட ஜாயநகர் வட்டாரம், குச்சவெளி வட்டாரத்திலே தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கிராமங்களும் முஸ்லிம்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற கிராமங்களும் இரண்டுமே உள்வாங்கப்பட்டிருக்கிறது அந்த குச்சவெளி வட்டாரத்திலே. விடயத்துக்கு வருகிறேன். நீங்கள் உங்களுக்கு வாக்களிக்க தகுதி பெற்ற ஜாயநகர் வட்டாரத்திலே களமிறங்க காத்திருந்தீர்கள். அப்படித்தான் கள நிலவரங்களும் அமைந்திருந்தது. நீங்கள் எதற்காக வேண்டி ஒரு இறுதி கட்டத்திலே
நீங்கள் குச்சவெளி வட்டாரத்திலே போட்டியிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது? இது இன்று பலரும் என்னிடம் கேட்கின்ற ஒரு கேள்வி. ஆரம்பத்தில் எங்களுடைய குச்சவெளி பிரதேச சபை உறுப்பினராக இருந்த கௌரவ மருகும் மீசான் அவர்களின் மறைவின் பிற்பாடு அவருடைய வெற்றிடத்தை நிரப்புவதற்காக வேண்டி அந்த இடத்துக்கு கட்சியினால் பரிந்துரை செய்யப்பட்டவர் எங்களுடைய கௌரவ முன்னைய நாள் உறுப்பினர் பலீல் அமீன் அவர்கள். அவர்கள் குறிப்பாக நான் நினைக்கிறேன் ஒரு 6-7 மாதங்கள் எங்களுடைய சகோதரர் மீசான் அவர்களுடைய அந்த வெற்றிடத்துக்கு அவர் பதவி வகித்திருப்பார். அதன் பிற்பாடு தேர்தல் அரசாங்கம் கோல் பண்ணதுக்கு பிற்பாடு 2018ஆம் ஆண்டுக்கு 22ஆம் ஆண்டு மன்னிக்கும் 22ஆம் ஆண்டு மீசான் மாமா மறைவின் பிற்பாடு பலீல் அவர்கள் உறுப்பினராகினதுக்கு பிறகு தேர்தல் கோல் பண்ணப்பட்ட போது ஜாயநகர் வட்டாரத்தில் குச்சவெளியிலே பிரதானமான மக்கள் அதிகமாக கேட்கின்ற ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், ஜாயநகரை பிரதிநிதித்துவப்படுத்திய ஒரு வேட்பாளர் எங்களுடைய கட்சி சார்பாக நிறுவப்பட வேண்டும், எங்களுக்கு தர வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ச்சியாக வலுப்பெற்று வந்திருந்த நிலையிலே ஜாயநகரை புறப்பிடமாகவும் வசிப்பிடமாகவும் கொண்ட நான் கட்சியுடைய செயற்பாடுகளில் தேசிய மட்டத்தில் குறிப்பாக தேசிய தலைவர் அதே போல மாவட்ட தேசிய அமைப்பாளர்களோடு தொடர்பு இருக்கின்ற நிலையில் நான் ஜாயநகர் வட்டாரத்தில் போட்டுவதற்கான தயார் நிலையில் இருந்து அதற்குரிய முஸ்தீப்புகளை செய்து வந்து கொண்டிருந்த நேரத்தில் என்னோட சக வேட்பாளராக களமுறங்க வேண்டும் ஜாயநகர் வட்டாரத்தில் என்று எங்களுடைய கட்சியிலிருந்து வலிக்கிட்ட எங்களுடைய முன்னாள் உறுப்பினர் பலீல் அவர்கள் தனக்கும் இதுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என்று தலைவரிடத்திலும் அதே போல தேசிய அமைப்பாளரிடத்திலும் வேண்டிக் கொண்டார். இந்த சந்தர்ப்பத்தில் தொடர்ச்சியாக அவர் எங்களுடைய முன்னாள் உறுப்பினர்களான ஆசிப் முகமது அதே போல பலீல் மீசான் மருகும் மீசான் அவர்களுடைய காலத்தில் இருந்தும் தனக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என்று கட்சியிலே தொடர்ச்சியாக அவர் விண்ணப்பித்துக் கொண்டே இருந்த சந்தர்ப்பத்தில் தொடர்ச்சியாக அவருக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படுவதில்லை. இந்த முறை வழங்கப்படாவிட்டால் அது அவருக்கு ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும் என்ற விடயத்துக்கு அமைய தேசிய அமைப்பாளர் அவர்களுடைய ஆலோசனைக்கு அமைய அந்த சந்தர்ப்பத்தை பலீல் அமீன் அவர்களுக்கு வழங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதே கட்டத்தில் இந்த எங்களுடைய பகுதியில் அடுத்த ஒரு மாட்டுத் தெரிவாக இருந்த வட்டாரம் தேர்தல் கேட்பதென்றால் நீங்கள் கூறியது போல வீரஞ்சோலை இரணக்கணி அதே வடலிக்குளம் போன்ற பகுதிகளை உள்ளடக்கிய குச்சவெளி வட்டாரத்தில் ஒரு கேட்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அதுவும் ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் என்ற ஒரு பலப்பரீட்சையாகவும் எனக்கு ஒரு இந்த உள்ளூராட்சி மன்ற வட்டார வகையிலான தேர்தலில் அது ஒரு பயிற்சி களமாகவும் இருக்கும் என்ற ஒரு நோக்கத்தோடு அங்கு போட்டிட்டு. நாம் கேட்கின்றோம் உங்களுடைய வாக்கை உங்களுக்கு போட முடியாத ஒரு நிலைதான் அந்த வட்டாரம் அல்லவா? நீங்காலே பதிவில் இருக்கக்கூடியவர். அதை கட்சியினுடைய தலைமைகள் தங்களுடைய கவனத்தில் கொண்டிருக்க வேண்டும் முதலாவது. இரண்டாவது, சகோதரர் பலீல் அமீன் அவர்கள் எந்த வட்டாரத்தை சேர்ந்தவர்? அவர் ஜாயநகர் வட்டாரம். ஆமா, அவருடைய வாக்கை அவருக்கு போட்டிருப்பாருன்னு நினைக்கிட்டு நீங்கள் அவர் உங்களை இந்த ஜாயநகர் வட்டாரத்திலே களம் இறக்கியிருந்தால் அந்த சந்தர்ப்பத்தை கட்சி உங்களுக்கு வழங்கி இருந்தால் நீங்கள் வெற்றி கண்டிருப்பீர்கள். இன்ஷா அல்லாஹ். ஏனென்று சொன்னால் இந்த தேர்தல் காலங்களில் இந்த வேட்பாளர்களுடைய தெரிவு பல்வேறு கட்சிகளிலே பேசப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் பல்வேறு கட்சிகளை சார்ந்த வேட்பாளர்கள் கூட என்னிடம் நேரடியாக கூறியிருந்தார்கள், சந்தர்ப்பத்தை தருவங்க, நீங்க இந்த முறை கேட்காங்க இந்த வட்டாரத்தில் பலரும் கூறியிருந்தார்கள். அதே போல வேற கட்சிகளும் உங்களுக்குரிய சந்தர்ப்பங்களுடைய கட்சிகளிலே தருகின்றோம், நீங்கள் என்னுடைய கட்சியிலே தேர்தலில் கேளுங்கள் பல கட்சிகள் கோரிக்கை விட்டன. அதெல்லாம் புறந்தள்ளி விட்டு நான் கட்சியுடைய தலைமைக்கு கட்டுப்பட்டு மாற்றுத் தெரிவாக குச்சவெளி வட்டாரத்தில் போட்டிட்டேன். ஜாயநகர் வட்டாரத்திலே தான் உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட், உங்களுடைய குடும்பத்தினுடைய அதிகமான வாக்குச்சரிவுகள் இங்கேதான் காணப்படுகிறது. ஜாயநகர் வட்டாரத்திலே சரியான முறைக்கு உங்களை இங்கே களமுறைக்கு வைக்க வேண்டும். அப்படி இருந்தும் கால சூழ்நிலை ஏற்ப உங்களுடைய கட்சி தலைமையில் அவ்வாறு முடிவெடுத்திருக்கின்றது அல்லவா? ஆனால் உண்மையிலேயே ஒரு ஆசனத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டீர்கள் என்றுதான் கூற வேண்டும். அது ஒரு புறம் இருக்க, உங்களுடைய கட்சி சாரிங்க வேட்பாளர் தெரிவுகள் சம்பந்தமாக பிழைகள் குறைகள் நிறைகள் இருக்கலாம்.
மக்கள் மத்தியிலே பரவலாக பேசப்படுகின்ற ஒரு விஷயத்தை சம்பந்தமாக கேட்க வேண்டும். நீங்கள் சகோதரர் பலீல் அமீன் இடத்திலே இறுதி கட்டத்திலே இந்த வட்டாரத்தை ஜாயநாத் வட்டாரத்தை நான் கேட்க போகின்றேன், எனக்கு விட்டுத்தாருங்கள் என்று ஒரு ஒரு ஒப்பந்தம் அல்லது ஒரு ஒரு பணப்பரிமாற்றம் ஒன்று நடைபெற்றதாக மக்கள் பேசுகின்ற ஒரு விடயம் நடைபெறுகிறது. இது சம்பந்தமாக நீங்கள் தெளிவு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். இது சம்பந்தமாக என்ன தெரிவிக்க வரும்? நிச்சயமாக இந்த கேள்வி நீங்க கேட்கணும் என்று நான் ஆசைப்பட்டிருந்தேன். இந்த தேர்தலிலே கட்சியுடைய நிலவரம் பெரும்பாலும் ஜாயனார் வட்டாரத்தில் யாசிர் அரபாத் தான் போட்டியிட வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் எட்டப்பட்டிருந்த நிலையிலே எங்களுடைய முன்னாள் வேட்பாளர் பலீல் அமீன் அவர்கள் கட்சியுடைய ஒரு சீனியர், அவருக்குரிய சந்தர்ப்பமும் கட்சி வழங்க வேண்டிய ஒரு நிலவரத்தில் இருந்த காரணத்தினால் அவருக்குரிய சந்தர்ப்பம் வழங்கப்பட்டதை ஒழிய இந்த மாற்று கட்சியாக இருக்கலாம், அதே போல இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி தங்களுடைய விடயங்களை இன்னொருவர் மீது பழி சுமத்துகின்ற கலாச்சாரம் இந்த அரசியலில் இல்லாமல் இல்லை. அந்த விடயம் தொடர்பாக யாசிர் அரபாத் குச்சவெளி வட்டாரத்தில் சைன் பண்ணிட்டார்ன்றதுக்கு பிறகு எனக்கு காசி பலீல் அமீன் அவர்களூடாக 5 லட்சம் ரூபாய் பணம் தரப்பட்டதாகவும் அதனால் தான் விட்டு கொடுத்ததாகவும் பரவலாக பேசப்பட்டுகின்ற விடயம். இந்த விடயம் தொடர்பாக சுருக்கமாக ஒரு விடயத்தை கூறிக்கொள்ளலாம் நினைக்கின்றேன். இதில் இந்த வீண் வதந்திகளை யார் யார் நாம் பரப்பினார்களோ அவர்கள் மர்மையில் இறைவனிடத்தில் அதற்குரிய பதிலை சொல்லிக் கொள்ள வேண்டும். அவ்வாறான எந்த ஒரு கொடுக்கல் வாங்கல் பண பரிமாற்றங்கள் ஈடுபடவில்லை. பலீல் அமீன் அவர்களுக்கு மனம் உவர்ந்து அவர் இந்த தேர்தலில் போட்டியிடும் ஜாயநகர் வட்டாரத்தில் என்று சொல்லி கட்சியுடைய உயர்மட்டங்கள் அவர்களுடைய இணக்கப்பாட்டோடு தான் அதற்குரிய சந்தர்ப்பத்தை வழங்கினே ஒழிய எந்த விதமான பண கொடுக்கல் வாங்கல்களை ஈடுபட. நாம் இந்த இன்னுமொரு விடயம் உங்கள் சம்பந்தமாக ஊரிலே பரவலாக பேசப்படுகின்ற விடயத்தால் சகோதரர் பலீல் அமீன் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு நான் நினைக்கின்றேன் 11 அல்லது 12 வாக்குகளால் அவர் தோல்வியடைந்திருந்தார். உண்மையிலே அவருக்கு நாங்கள் அன்றைய தினம் அவருக்கு நாங்கள் ஒரு வாழ்த்தையை சொல்லி நாங்கள் அவருக்கு மனதை திடகாத்திரப்படுத்தி இருந்தோம். இன்னும் அது சம்பந்தமாக சொல்ல போனால் இறுதியாக பார்லமெண்ட் உறுப்பினர் ஹிஸ்புல்லா அவர்கள் வருகின்ற ஒரு மீட்டிங் மறைந்த ஒரு பொதுக்கூட்டத்திலே அது சம்பந்தமாக அதிலே உங்களுடைய பேனரிலே உங்களுடைய போட்டோ உங்களுடைய புகைப்படம் இடப்படாமையினால் நீங்கள் அதில் உக்கிரமடைந்து கோபமடைந்து நீங்கள் சகோதரர் பலீல் அமீனுக்கு உங்களுடைய நீங்கள் அப்படி இல்லாவிட்டால் உங்களுடைய குடும்பங்கள் எங்களுடைய சகோதரனுடைய மகனுடைய தம்பியுடைய புகைப்படத்தை இந்த பொதுக்கூட்டத்திலே போடவில்லையே என்ற ஒரு அவாவோடு அந்த கோபத்தோடு செயற்பட்டதாகவும் அதனால் தான் தோல்வியுற்றதாகவும் ஒரு கதை எங்களிடம் சேர்ந்தது. இது சம்பந்தமாக நாங்கள் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம், நீங்களும் கூற கடமைப்பட்டிருக்கிறீர்கள். பலீல் அமீன் அவருடைய பூரண ஏற்பாட்டிலே தான் அந்த கூட்டம் இடம்பெற்றது. அவருடைய ஒட்டுமொத்த செலவுகள் அதனுடைய சகல ஏற்பாடுகளும் அவருடைய ஏற்பாடில் தான் இடம்பெற்றது. என்னுடைய சைட்டிலிருந்து எங்களுடைய அந்த கூட்டம் இடம்பெறுகின்ற இடத்தை தான் நாங்கள் ஒரு வழங்கியிருந்த மொழி வேறு எந்த ஒரு ரூபாக்களும் அந்த கூட்டத்துக்காக நான் செலவழிக்கவில்லை. சகல செலவுகளும் பலீல் அமீன் அவர்கள் தான் மேற்கொண்டார்கள். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த பெனர்ல போட்டோ அடிக்கிற விஷயம் தொடர்பாக நான் அதை ஒரு எனக்கு இந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு சில சகோதரர்கள் கேட்டதுக்கு பிறகு பார்த்தேன் ஒழிய நான் ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ளவில்லை. இன்னொரு இந்த தேர்தல் விடயங்களில் அது ஒரு தாக்கம் செலுத்தி இருக்கின்றதா என்ற விஷயம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஒரு பொருட்டாகவே எடுக்கவில்லை. ஏனென்று சொன்னால் மற்றவர்களைப் போல இந்த விளம்பரம் தேடுகின்ற அரசியல் நான் செய்த சரியான குறைவு. எனக்கு நான் என்ன செய்கிறேனோ அதுக்கு தான் நான் உரிமை கோருவேனே ஒழிய இன்னொருவர் செய்கின்ற விடயங்களை வாழ்த்தி விட்டு செல்வேனே ஒழிய இன்னொருவர் செய்கின்ற விடயங்களுக்கு பெயர் போடுகின்ற அரசியல் நான் இதுவரைக்கும் செய்ததும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் எதிர்வர காலங்களில் செய்ய போவதும் கிடையாது. ஆமா, உண்மையிலே இறுதியாக என்னுடைய உங்களிடத்திலே முன்வைக்கின்ற கேள்விதான், உங்களுடைய மாவட்ட தலைமை நாங்கள் பேர் குறிப்பிட்டே சொல்ல வேண்டும், சகோதரர் MS தௌபிக் அவர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், அவர்கள் இந்த ஊர் சம்பந்தமாக குச்சவெளி பிரதேசம் சம்பந்தமாக
மாவட்டத்தில் இருக்கின்ற கிராமங்கள் சம்பந்தமாக முடிவெடுக்கின்ற தருணத்திலே மக்களுடைய அவாக்களை, மக்களுடைய எதிர்பார்ப்புகளை கருத்தில் கொண்டுதான் முடிவெடுக்கின்றார்கள் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? நிச்சயமா மக்களுடைய முடிவு என்பதை விட உதாரணத்துக்கு 100 பேர் இருக்கின்ற ஒரு கூட்டத்துல 100 பேரும் முஸ்லிம் காங்கிரஸை சார்ந்தவர்கள் இருப்பார்களா அந்த அந்த 100 பேருடைய முடிவையும் பேசி செய்யலாம். இந்த 100 பேர்லயும் கிட்டத்தட்ட 20 கட்சி சார்ந்தவர்கள் இருக்கின்ற போது அங்க கட்சியுடைய முக்கியஸ்தர்களுடைய கட்சியுடைய ஆதரவாளர்களுடைய கருத்துக்களை முன்னிலைப்படுத்தலுமே ஒழிய அந்த ஒட்டுமொத்தவர்களுடைய கருத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது ஊர் கூடி முடிவெடுக்கின்ற விடயங்கள் சங்கங்கள் தெரிவு செய்கின்ற போது ஊர் கூடி முடிவெடுக்கலாம். அதே போல பாடசாலை அபிவிருத்தி சங்கங்கள், அதே போல கிராம அபிவிருத்தி சங்கங்கள், பள்ளிவாசல் நிர்வாகங்கள் தெரிவிக்கின்ற போதுதான் அந்த ஊர் கூடி முடிவெடுக்கின்ற அந்த வசனங்களை கூட பிரிவிக்க முடியும். கட்சி சார்பான விடயங்கள் எடுக்கின்ற போது அந்த ஒட்டுமொத்த ஊரும் ஒரு கட்சிக்கு தான் ஆதரவு அளிக்கிறார்கள் என்றால் அந்த வார்த்தை பிரயோகங்களும் அந்த கருத்துக்களும் சாதகப்படும். ஒரு ஊரிலே 15-20 கட்சிகள் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஊர் கூடி என்ற அந்த முடிவுக்கு மாற்றமாக கட்சிக்காக ஆதரவாக அளித்தவர்கள், கட்சியுடைய செயற்பாட்டாளர்கள், கட்சி வாக்காளர்கள், இதே போல கட்சியுடைய முக்கியஸ்தர் ஊடாகத்தான் சில உண்மையிலேயே எங்களுடைய ஊர்களிலும் இரட்டை பிரஜா உரிமை கட்சியில் உள்ளவர்கள் இருக்கின்றார்கள். இரட்டை பிரஜா உரிமை நான் நினைக்கிறேன் கட்சி தாவுகின்ற விடயம் அல்லது 2 கட்சிகளிலே ஒருத்தர் இருக்கின்ற விடயத்தில் இருந்து ஆரம்பித்துதான் கடந்த ஆட்சியிலே கோட்டாபய பசில் ராஜபக்ச வரைக்கும் சென்றிருந்தது. உண்மையிலே நாங்கள் அந்த இரட்டை பிரஜா உரிமையை அளிக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கிருந்து அளிக்க வேண்டும். ஒரு கட்சியிலே ஒருவர் 2 கட்சியிலே திரிவதை நாங்கள் நிறுத்த வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுக்கு அந்த கட்சி சார்ந்து ஊர் சார்ந்து முடிவெடுக்கின்ற விடயத்திலே கட்சிக்கு நிதானமாக முடிவெடுத்துக் கொள்ள முடியும் அல்ல. உண்மையிலேயே அது சரியான ஒரு தீர்க்கமான பதிலை தந்திருந்தீர்கள். இந்த பிரதேச சபை அமைக்கின்ற விடயத்திலே நாட்டிலே பெரியோர் குழப்பம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெரும்பான்மை இந்த கட்சிகளும் எடுக்காத இந்த நிலையிலே பெரியோர் குழப்ப நிலையில இருக்கின்றது. குச்சவெளி பிரதேச சபை சம்பந்தமாக யாரு ஆட்சி அமைப்பார்கள் என்று நீங்க நினைக்கின்றீர்கள்? இன்ஷா அல்லாஹ் குச்சவெளி பிரதேச சபையிலே 4 வட்டாரங்களை ஸ்ரீலங்கா முஸ்லிம் வெற்றி கொண்டிருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் பட்டியல் ஊடாக ஒரு உறுப்பினர் பெறப்பட்டு 5 உறுப்பினர் இருக்கிறார்கள். சுயேட்சை குழு ஒன்றில் போட்டியிட்ட சகோதரர் ஒருவர் கூட ஸ்ரீலங்கா முஸ்லிம் அரசுக்கு ஆதரவு அளிக்கின்ற இந்த நிலையில் 6 பேர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் சார்பாக இருக்கின்றார்கள். எங்களுடைய பிராந்தியத்தில் இருக்கின்ற மற்றும் ஒரு பலமான கட்சி இலங்கை தமிழரசு கட்சி, அவர்களும் 4 உறுப்பினர்களை பெற்றிருக்கின்றார்கள். அவர்களோடு எங்களுடைய தேசிய அமைப்பாளர், அதே போல கட்சியுடைய தேசிய தலைவர் உயர் மட்டங்கள் பேச்சுவார்த்தையின் அடிப்படையிலே குச்சவெளி பிரதேச சபையுடைய ஆட்சி எவ்வாறு அமைப்பது என்ற விடயங்கள் கடந்த சில நாட்களுக்கு முன் ஊடகங்களில் நீங்கள் கண்டிருப்பீர்கள். அதற்கமைய கட்சியுடைய முடிவுகள் இருக்கும் என நம்புகிறேன். நான் உங்களிடம் ஒன்றை கேட்கின்றேன். நீங்கள் தலைமையிலே ஆரம்ப காலத்திலிருந்து ஹைலைட் பண்ணப்பட்ட ஒருத்தர், அதாவது உங்களோட தலைமையிலே மாவட்ட தலைமையாக இருக்கட்டும், தேசிய தலைவராக இருக்கட்டும், அவருடைய யாசிர் அரபாத் என்றால் ஒரு தெரியக்கூடிய ஒரு குறிப்பிட்டு அவர்கள் பேசக்கூடிய ஒருத்தராகத்தான் இருக்கின்றீர்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அந்த வகையிலேயே வெண்ட உறுப்பினர்கள் எல்லோரையும் ஒன்று சேர்த்து ஒரு இடத்துக்கு அணிதிரட்டி உங்களுடைய ஊருடைய பெரும்பான்மை எடுத்தவர்கள் உங்கள் ஊருடைய அவா என்ன, உங்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, வேறு எப்படி எதிர்பார்க்கின்றார்கள் என்ற விடயத்தை அலசி ஆராயலாம் பண்ணார். அது தொடர்பாக எங்களுடைய தேசிய அமைப்பாளரோடு வெற்றி பெற்ற தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற 5 உறுப்பினர்களும் பேசியிருக்கிறார்கள். தேசிய அமைப்பாளர் வெற்றி பெற்ற உறுப்பினரோடு பேச்சுவார்த்தை நடத்தி, அதே போல இலங்கை தமிழரசு கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கோதாசையா அவர்களோடு பேச்சுவார்த்தை சொல்ல வருவது விளங்குகிறது. நாம் கேட்கின்றேன், உறுப்பினர்களை மாத்திரம் தலைமைகளோடு டீல்கள் வைக்காமல், தலைமைகளோடு நீங்கள் இப்ப தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மோதல் பிரதேச சபையிலேயே நாங்கள் எங்களுக்கு தமிழரசு கட்சியாகி எங்களுக்கு நீங்கள் 2 வருடங்கள் தர வேண்டும், முன்னுக்கு தர வேண்டும், நாங்கள் குச்சவெளி பிரதேச சபை உங்களுக்கு விட்டு தருகிறோம். பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் நான் நினைக்கிறேன் கடந்த மாதம் ஒரு டீல் வைத்திருந்தது. நீங்கள் மோதல் பிரதேச சபை தமிழரசு கட்சி ஆட்சி அமைப்பதற்கு முழுமையான ஆதரவை வழங்கினால் அங்கு முஸ்லிம் காங்கிரஸ், நீங்கள் 1 வருடம் 2 வருடம் முழுமையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் குச்சவெளி பிரதேச சபை என்ற விடயத்தை
கூறியிருந்தார். நான் கேட்கின்றேன், ஊர் சார்ந்து ஊர் மக்களுடைய அவா சார்ந்து இதெல்லாம் விடுத்து கொழும்பில் இருக்கின்ற அல்லது புத்தளத்தில் இருக்கின்ற கண்டியில் இருக்கின்ற இந்த தலைமைகள் இப்படியான முடிவெடுப்பதற்கு காரணம் இல்லாட்டி அவர்கள் இவ்வாறான முடிவெடுப்பது அது ஒரு ஆரோக்கியமான விடயம் அல்ல என்று நினைக்கிறேன். என்னன்னு சொன்னா இந்த தேர்தல் முறைமையை ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு தேர்தல் முறை. இந்த தேசிய ரீதியாக வந்து ஆளும் அரசாங்கம் கூட 50க்கும் மேற்பட்ட 48 உறுப்பினர்களை பெற்றிருக்கிறது கொழும்பு மாநகர சேவையில. அவர்கள் கூட ஆட்சி அமைப்பதற்கு வந்து திண்டாடி கொண்டிருக்கின்ற நிலையில் வந்து இது வந்து ஒவ்வொரு வலைப்பின்னல் அமைப்பிலான ஒரு தேர்தல் முறை. அதாவது இந்த தேசிய ரீதியாக ஒவ்வொரு இடங்களில் ஆட்சி அமைக்க வந்து இளைஞர் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் இது தொடர்பான பாரிய சவாலை எதிர்கொள்கின்றன. ஏனென்று சொன்னாலும் இன்னொரு மாநகர சபையில் இருக்கின்ற ஆதரவை வழங்கினால் ஒரு பிரதேச சபையில் ஆட்சி அமைக்கலாம். ஒரு நகர சபையில் இருக்கின்ற ஆதரவை வழங்கினால் இன்னொரு மாநகர சபையில் ஆட்சி அமைக்கலாம். இவ்வாறு எல்லா அரசியல் கட்சிகளும் மாறி மாறி இன்னொரு அரசியல் கட்சியுடைய தேவைப்பாடுகளை எதிர்பார்த்து தான் இந்த இதர நான் நினைக்கிறேன் 167 சபைகளுக்கு மத்தியில் மாத்திரம்தான் அமைய பெற்றிருக்கிறது. இதர சபைகளை அமைப்பதாக இருந்தால் எந்த கட்சியாக இருக்கலாம், ஆளும் என்பிபி அரசாங்கமாக இருக்கலாம், அதே போல எதிர்கட்சி சஜித் பிரேமதாசன் தலைமையிலான எஸ்ஜேபியாக இருக்கலாம். அதே போல அனைத்து கட்சிகளும் வந்து ஒவ்வொரு கட்சிகளுடைய விடயங்களில் தங்கி வாழ்கின்ற போது குறிப்பிட்ட 2 பிரதேசங்களை மாத்திரம் மையப்படுத்தியோ அல்லது ஒரு கிராமத்தை மையப்படுத்தியோ இந்த ஆட்சி அமைக்கின்ற முறைமை வந்து ஒரு வலுவான ஒரு தீர்க்கமான முடிவாக இருக்காது. நாம் எதிர்பார்க்கணும் எப்படி என்றால், தேசிய தலைமைகள் தங்களுடைய தேசிய ரீதியான அரசியல் கொள்கைகளை எடுத்து செல்வதற்கு அல்லது தங்களுடைய தேசிய ரீதியான அது சுய லாபம் என்று நாங்கள் கூற வேண்டும். அவங்களுடைய பதவிகளை தக்க வைத்துக் கொள்வதாக இருக்கட்டும், அவங்களுடைய மெம்பர்ஷிப்பை தக்க வைத்துக் கொள்வதாக இருக்கட்டும், அவ்வாறான அவங்களுடைய சுய விருப்பத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு கீழ்மட்டத்தில் இருக்கின்ற பிரதேச சபை வரைக்கும் மாகாண சபை வரைக்கும் தங்களுடைய டீல்களை அல்லது ஒப்பந்தங்களை அமைத்துக் கொள்கிறார்கள். இதை விடுத்து இந்த தேர்தல் முறைமை ஒரு வலைப்பின்னலான சிக்கல் நிறைந்த தேர்தல் முறைமை ஒரு புறம் இருக்கட்டும், அதை விடுத்து மக்கள் மெம்பர் மாதிரி தெரிவு செய்திருக்கிறார்கள். சரியா, உறுப்பினர்களை தெரிவு செய்திருக்கிறார்கள். இப்ப உறுப்பினர்கள் தான் யாரும் மக்கள், அவர்கள் தான் மக்கள். ஜனநாயக முறைப்படி அவர்கள் தான் மக்கள். அப்ப உறுப்பினர்களை எடுத்துருவாங்க. உங்களுடைய ஊர்ல கட்சி சார்பாக நீங்க வந்தீங்க, உங்களுடைய மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க, உங்களுடைய அந்த உறுப்பினர்கள் தான் கலந்து ஆலோசித்து தங்களுக்குள்ளே ஒரு தவிசாளரை தெரிவு செய்ய வேண்டும். இப்படியான ஒரு முறைமை வந்தால் மக்கள் நீங்க சொல்வது போன்று நீங்க 50% அல்ல 100%மும் ஒரு கட்சி சார்ந்து தெரிவு செய்வதற்குரிய நிலைப்பாட்டுக்கு வருவாங்க. ஏன்னா மக்களுக்கு புரியும், இந்த தடவை இப்படி ஆட்சி அமைக்கிறாங்க, எங்களோட மெம்பர் இப்படி எல்லாம் கலந்து ஆலோசிக்கிறாரு, என்ன செஞ்சுக்கிறாரு, நாங்க இப்படித்தான் செய்யணும் என்ற ஒரு நிலப்பாட்டுக்கு மக்கள் வருவாங்க. மக்கள் இப்ப எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. நாங்க என்ன சொல்ல வரோம்னா, பிரதேச உறுப்பினர்களை மக்கள் தெரிஞ்சுக்கிட்டா அவங்க கலந்து ஆலோசி, இல்லாட்டி அவங்களுக்குள்ள ஒரு ஓட்டம் ஓடி அவங்களாக அதை தீர்மானித்து செய்ய வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு உறுப்பினருக்கும் தெரியும் தங்களுடைய ஊர் நிலப்பாடு, தங்களுடைய ஊர் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன தேவைகள் இருக்கிறது. அங்க இருக்கின்ற உதாரணமாக கட்சி தலைமைகளுக்கு 2 கட்சி தலைமைகளுக்கு தெரியாது இந்த ஊரிலே குஜோடி வட்டாரத்தில் இங்கே லைட் போடணுமா, இங்க கடன் கட்டணுமா, இங்க குப்பை தொடணுமா, என்னென்ன ஒண்ணு தெரியாது. இங்க இருக்கிற உறுப்பினர்கள் தான் தெரியும் நாங்கள் யாரை தவிசாளர்களாக இருக்கிறார் அல்லது யாரை ஒரு தலைவராக தெரிவு செய்கிறார், நாங்கள் என்ன செய்யணும், எப்படி செய்யணும் என்ற விடயம் இங்குள்ளவர்களுக்கு தெரிய மாட்டார். அதனாலே நாங்கள் சொல்லுகின்றோம் என்றால், மக்கள் தெரிவு செய்யப்படுகின்ற உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து அவர்கள் கூட்டு சென்று அவர்களுக்குள்ள ஒரு தலைவரை அவர்கள் உருவாங்க. அது தொடர்பாக நீங்க சொல்ற நியாயமான கருத்து. குஜோலி பிரதேசவையில் இப்ப தற்போது 17 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இந்த 14 பேர்ல வந்து 14 பேரும் தவிசாளராக வர முடியாது. 6 அதிக பெரும்பான்மை, அதாவது 9 பேர் யாரோடு இருக்கிறார் அவர் தவிசாளராக வருவார். அப்ப இந்த 17 இருக்கின்ற உறுப்பினர்களில் தன்னை ஒரு பொறுப்பு வாய்ந்த தலைவனாக தன்னால் பெரும்பான்மையை சாதிக்க முடியும் என்று ஒருத்தர் வெளிக்கிறவர். அவ்வாறு பெரும்பான்மை எடுத்து கட்சியில் உள்ள மெம்பர் மாத்திரமா ஒரு தவிசாளராக வர முடியும், முயற்சிக்க முடியும். இல்ல, சாதாரணமாக இந்த இதுல வந்து இப்ப என்பிபி சார்பாக பட்டியலூடாக ஒரு சகோதரர் தெரிவு செய்யப்பட்டீர்கள். அவர் கூட தனக்கு 9 உறுப்பினர்களை தனக்கு ஆதரவளிக்கின்ற சாதகங்களை ஏற்படுத்தினால் அவர் கூட சேமனாக வர முடிந்தால், அதனை விட்டு கட்சி தலைமையினுடைய பழி போடுகின்ற நான் நினைக்கிறேன் என்றால் 9 தனக்கு பெரும்பான்மை உறுப்பினர்களை தன்வசப்படுத்தி எடுத்துக்கொள்ள முடியாத உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள் ஐயப்பாடு இருக்குது ஒழிய. அதாவது குறிப்பாக குஜோலி பிரதேசவில் 14 உறுப்பினர்களில்
9 உறுப்பினர்களை ஒருவர் தன்னகப்படுத்தினால் வந்து கட்சி தலைமைகள் அதுக்கு தடையாக இருக்க போவதில்லை. கடந்த காலங்களில் நாங்கள் அவதானித்தவுடைய கட்சி தலைமைகளுடைய பிரஷர் காரணமாக, அதாவது அவர்களுடைய உந்துதல் காரணமாக கையுயர்த்திய அல்லது ஆதரவு அளித்த விடயங்கள்லாம் நடைபெற்றது. அங்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கடந்த காலங்களில் ஆட்சி அமைக்கின்ற பொழுது குச்சிவெளி பிரதேச சபையிலே ஒரு அங்கு ஒரு கருத்தாடல் மோதல் ஒன்று ஏற்பட்டிருந்தது. கடந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அப்துல்லா மௌரூப் அவர்களுக்கும் இன்னொரு உறுப்பினர் அவர்களுக்கும் நடந்திருந்தது. இப்படி பல விடயங்கள் நடந்திருந்தது. இப்ப உண்மையிலேயே தலைமைகளுடைய பிரஷர் ஒன்று அங்கு காணப்படுகிறது அல்லவா? அப்படியான இதெல்லாம் இல்லாமல் மெம்பர்மார் மோடி முடிவெடுக்க வேண்டும் என்ற கருத்தை நாங்கள் இந்த காணொலி ஊடாக தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் எங்களுடைய வாசகர்களுக்கு அல்லது எங்களுடைய நேர்களுக்கு நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள்? இறுதியாக இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற குச்சிவெளி பிரதேசடைய முதல் அமர்விலே வந்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் அரசு ஆட்சி அமைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு அனைவரும் பிரார்த்தித்துக் கொள்ளுமாறு, எதிர்வருகின்ற தேர்தல் காலங்கள் மாகாண சபை நோக்கி அரசு அறிவிப்பு விடுத்திருக்கின்ற இந்த நிலை வந்து முஸ்லிம் சமூகம் மிகவும் விழிப்பாக இருக்க வேண்டும். காரணம், எங்களுக்குள் இருக்கின்ற பிளவுகள், பிரச்சனைகள், பல்வேறுபட்ட கட்சி பிளவுகள் ஊடாக எங்களுடைய பிரதித்துவங்கள் குறைக்கப்பட்டு எங்களுடைய வீதாசாரகத்துக்கு ஏற்ப எந்தெந்த சமூகம் சார்ந்து தந்த வீதாசாரங்களுக்கு அந்த சமூகம் தான் அந்த சமூகத்தை ஆள வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை உருவாக நாட்டிலே இனமத பேதங்கள் இல்லாமல் இந்த எளிய நாளிலே அனைவரும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து இந்த நாட்டையும் முன்னேற்றுவதற்கு அனைவரும் பிரார்த்திக்க வேண்டும் என கேட்டு முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புல்லட் அரசியல், புல்லட் செய்தி ஊடாக, இந்த காணொலி ஊடாக சில விடயங்களை அறிஞர்கள், குறிப்பாக குச்சிவெளி பிரதேச வாழ் மக்கள் சில விடயங்கள் சம்பந்தமாக, உங்களுடைய சந்தேகங்கள் சம்பந்தமாக, நீங்கள் பேசிய விடயங்கள் சம்பந்தமான தெளிவுகளை பெற்றிருப்பீர்கள் நான் நினைக்கின்றேன். அந்த வகையிலே அதற்காக என்னுடைய நேரத்தை ஒதுக்கி என்னுடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து அதற்கான தெளிவுகளை வழங்கிய முஸ்லிம் காங்கிரசுடைய போராளி மற்றும் பல சமூக சேவைகள் புரிந்து கொண்டிருக்கிறோம் முன்னாள் பிரதேச சபை வேட்பாளர் யாசிர் அரபாத் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஜஸாக்குமுல்லாஹ். இந்த இனிய திருநாளிலே, நோன்பு பெருநாள், இனிய ஹஜ் பெருநாளிலே அனைவரும் நல்ல முறையிலே இந்த பெருநாளை கொண்டாடி முடிக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து உங்களுக்கு மீண்டும் ஒரு தடவை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்தும் எங்களுடைய காணொலியூடாக இணைந்து கொண்டிருங்கள். தொடர்ந்தும் உங்களுடைய ஆதரவை என்னுடைய புல்லட் நிகழ்ச்சிக்கு வழங்கி எங்களை மீண்டும் இவ்வாறான காணொலிகளை மக்களுக்காக தெளிவுகளை வழங்குவதற்கு நீங்கள் எங்களுக்கு தொடர்ந்தும் உதவி புரிய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வசலாம். என்று உங்களுடன் நவீத் நஜாய்.